குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போன வாரம் வந்து ஒரு பேக்கப் ரீஸ்டோர் ஃபெயில் ஆச்சுல்ல. அது பிரச்சனை என்ன அப்படின்னா, லோக்கல் டிரைவ் வந்து டி டிரைவ்ல எடுக்கிறப்பெல்லாம் பிரச்சனை ஆச்சு. டி டிரைவ்ல வந்து இந்த கம்ப்ரஸ் அப்படிங்கிறது ஒரு வந்து எனேபிள் ஆயிருக்கு. இந்த கம்ப்ரஸ் திஸ் டிரைவ் டு சேவ் டிஸ்க் ஸ்பேஸ், இது எனேபிள் ஆயிருக்கு. இது அன்செக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு அப்புறம் எடுத்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகுது. நான் ஐசோலேட் பண்ணி நான் எப்படி இஷ்யூ பார்த்தேன்னா, ஒரு புதுசா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி இல்லை சாம்பிள் டேட்டாபேஸ் ஏதாவது பிரச்சனை பண்ணுதா அப்படின்னு வச்சேன். ஆனா எரர் பார்த்தோம்னா நம்ம அந்த கம்ப்ரஸ்ட் அதே தான் வந்துச்சு. இஸ் கம்ப்ரஸ்ட். லாஸ்ட் லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததுல எரர் பார்த்தீங்கன்னா, டி டிரைவ்ல நீங்க போய் பிளேஸ் பண்ணிட்டு பேக்கப் எடுத்துட்டு ரீஸ்டோர் பண்றீங்கன்னா இந்த பிரச்சனை வருது. நம்ம சிமுலேட்டே பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே, இதுதான் நம்ம பார்த்தப்ப பிரச்சனை ஆச்சுன்னு நினைக்கிறேன். பேக்கப் எடுத்துட்டு சிங்கிள் யூசர்ல எடுத்துட்டு ரீஸ்டோர் பண்ணேன், அப்படியுமே விடல. வேற யாரும் இருப்பேன். இந்த இருக்கு பாருங்க. இஸ் கம்ப்ரஸ்ட் பட் டஸ் நாட் ரிசைட் இன் ஏ ரீட் ஒன்லி டேட்டாபேஸ் ஆர் ஃபைல் குரூப். ரீட் ஒன்லி டேட்டாபேஸாகவும் இல்லை, ஃபைல் குரூப்பும் ரீட் ஒன்லியா இல்லை. இந்த ஃபைல் வந்து கம்ப்ரஸ்ல இருக்கு. அதை வந்து மஸ்ட் பி டீகம்ப்ரஸ் பண்ணிட்டு அப்புறம் ரீஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. நான் எப்படி சிமுலேட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, 14 இருக்கு பாருங்க. ஓகே, ஒரு டெஸ்ட் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணேன். இந்த இருக்குல்ல, டெஸ்ட் டிபி ஒன்னு. இந்த ஃபைல் எங்க கிரியேட் ஆகுற மாதிரி பண்ணனா, ஃபைல்ஸ்ல போயிட்டு டி டிரைவ்லனா சேவ் பண்ணவே இல்லை. இங்க பாருங்க பார்த்து சி டிரைவ்ல கொடுத்தேன். சி டிரைவ் வந்து அந்த செட்டிங்ஸ்ல இல்ல. இந்த மாதிரி இல்ல. இது இந்த கம்ப்ரஸ் திஸ் டிரைவ் டு சேவ் டிஸ்க் ஸ்பேஸ் அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ்ல இல்ல. அதனால சி டிரைவ்ல சேவ் பண்ணேன். சேவ் பண்ணிட்டு டிபி கிரியேட் ஆன உடனே, டேட்டாபேஸ் கிரியேட் ஆன உடனே நான் டேபிள் கிரியேட் பண்ணேன். டேபிள் கிரியேட் பண்ணிட்டு பர்சன் அப்படிங்கிற ஒரு டேபிள் கிரியேட் பண்ண, ஒரு 3 காலம் இருக்க மாதிரி. அடுத்து ஒரு அந்த டேபிள்ல பர்சன் டேபிளுக்கு நான் ரெக்கார்டு இன்செர்ட் பண்ணேன் 2 ரோ. அடுத்து பேக்கப் எடுத்தேன். இருக்குல்ல, பேக்கப் எடுத்துட்டு நான் ரீஸ்டோர் பண்ண, ரீஸ்டோர் ஆயிடுச்சு. நான் சிமுலேட்டே பண்ணி காமிக்கிறேன். ஒரு நியூ டேட்டாபேஸ் கிரியேட் பண்றேன். டெஸ்ட் பேக்கப், சரி ரீஸ்டோர். இதோட ஃபைல்ஸ் எங்க போகுது? சி டிரைவுக்கு போகுது. ஓகே, சி டிரைவ்ல தான் சேவ் ஆயிருக்கு. நான் என்ன பண்ண போறேன், இதை அப்படியே இங்க ரிப்பீட் பண்ண போறேன். இது நாட் கனெக்டட்னு வருது, தெரியுதா? அதனால என்னால சூஸ் பண்ண முடியல. இந்த நாட் கனெக்டட் இருக்கு பாருங்க.
இது கனெக்டட்னு இருந்தால் தான் இங்கே போய் என்னால் ட்ராப் டவுன்லாம் சூஸ் பண்ண முடியும். அந்த டெஸ்ட் ஸ்டோரை ரைட் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் என்னு கிளிக் பண்ணுறேன். பட் ஒரு நியூ செஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இது இப்படி மவுஸை மேலே வச்சிங்கன்னா அதில் தெரியும் என்ன சர்வரு என்ன இது அப்படின்னு. இப்போ இந்த டெஸ்ட் ஸ்டோரில் தான் நான் கிரியேட் பண்ணுற டேபிள் கிரியேட் ஆக போகுது. எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. இல்லை எதுவும் வெர்ஷன் அப்படின்னு ஒரு டேபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த இஎம்பி டெஸ்ட்டுங்கிறது மாடல்லேருந்து எடுத்துகிட்டு வருது. நம்ம அந்த மாடலில் என்ன கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இங்கே ஃபர்ஸ்ட் நியூ டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறப்போ வரும்னு சொன்னேன்ல, இந்த இருக்கு பாருங்க. இது அப்படியே இங்கே வந்துருச்சு பாருங்க. இப்போ எக்ஸிக்யூட் டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஃப்ரெஷ் இந்த பர்சன் டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. டேட்டா எதுவும் இல்லை, எம்டியாக தான் இருக்குது. இப்போ டேட்டா இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் இன்ட்டு டேபிள் நேம், காலமோட லிஸ்ட்டு, வேல்யூஸ், இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் 2 ரோ. இப்போ இதை ரன் பண்ணுறேன். இந்த ரெக்கார்டு வருது பாருங்க, 2 ரோ இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து பேக்கப் எடுக்கிறேன். எப்பயுமே டிபி நேம் வந்து எக்ஸாக்டாக என்ன இருக்கோ அதை கொடுத்துங்க. நாளை பின்ன ரெஃபர் பண்ணுறப்ப கொஞ்சம் வசதியாக இருக்கும். பேக்கப் டேட்டாபேஸ் நேம் டு டிஸ்க் இந்த பார்த்து பேக்கப் எடுத்துருச்சு. இப்போ நான் போய் ரீஸ்டோர் பண்ண போகிறேன். ரீஸ்டோர் டேட்டாபேஸ் நேம் டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ரீஸ்டோர் அண்டர்ஸ்கோர் 1. அப்புறம் இங்கிருந்து ஃப்ரம் டிஸ்க்கு பார்த்து C://temp/ test underscore restore underscore test.bak. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இங்க என்ன சொல்லுது? cannot find the file specified. cannot be overwritten. இது என்ன சொல்லுது? இதே சர்வர்ல நான் இந்த டிபியை பேக்கப் எடுத்து இந்த டிபியில நான் புதுசா ரீஸ்டோர் பண்றேன். இது என்ன சொல்லுது? cannot be overwritten, it is being used by test db1. இந்த டெஸ்ட் db1ல எழுதுறதுனால இதை ஓவர் ரைட்டனால பண்ண முடியாது. மூவ் யூஸ் பண்ணி நகர்த்துங்க அப்படின்னு சொல்லுது. இந்த கம்ப்ரஸ் அந்த முன்ன வந்துச்சுல, அந்த பிரச்சனை வரல பாருங்க. வித் மூவ் என்ன ஃபைல்னு பாருங்க. ஃபைல் நேம் So, 16. பாருங்க வித் மூவ் இந்த பார்த்து கமா கொடுத்து அடுத்த மூவ் கொடுத்து இந்த லாக் ஃபைல் பார்த்து 17 16. ஓகே, வித் மூவ் டெஸ்ட் ரீஸ்டோர் சொல்லிட்டு
டு எந்த டிரைவோ அந்த பாத்தை கொடுத்துறீங்க. டெம்ப் நம்மளே இந்த பேர்லயே கொடுத்து டாட் எம்டிஎஃப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துறேன். கம்மா மூவ் ரிப்போர்ட்ஸ் டு டெம்ப் டாட் எல்டிஎஃப். ரீஸ்டோர் பண்ணி பார்ப்போம். ரீஸ்டோர் டேட்டாபேஸ் நேம் ஃப்ரம் டிஸ்க் எந்த பாத்துல இருக்கு பேக்கப் வித் மூவ் இந்த ஃபைல இங்க தள்ளு, இந்த லாக் ஃபைல இங்க தள்ளு அப்படின்னு சொல்றோம். இந்த டெஸ்ட் ரீஸ்டோர் அப்படிங்கிற ஒரு இது வந்து இங்க இல்லவே இல்லை அப்படிங்குது. டெஸ்ட் ரீஸ்டோர் அண்டர்ஸ்கோர் 1 இருக்கா? ஓகே, restore file is only this test db. ஓகே, test dbங்கிறத இங்க கொண்டாந்து எழுதணும். test db நம்ம வந்து test db logங்கிறத இங்க எழுதணும். இப்ப ரன் பண்றேன். இப்ப நம்மளோட பேக்கப்ல என்னென்ன ஃபைல் இருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணது கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மூவ் பண்ற இது வருதுன்னா நீங்க இந்த பேக்கப் இந்த மாதிரி வெரிஃபை பண்ணீங்க. ரீஸ்டோர் ஃபைல் லிஸ்ட் ஒன்லி ஃப்ரம் டிஸ்க் அந்த பேக்கப் ஃபைல் ஃபுல் பார்த்து கொடுத்து இப்படி எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும் லாஜிக்கல் நேம். இந்த என்ன லாஜிக்கல் நேம் இருக்கோ இந்த நேம் டேட்டா ஃபைலையும் இந்த லாக் ஃபைலையும் கரெக்டாக கொடுங்க. இந்த பார்த்து நீங்க எங்க வேணாலும் கொண்டு போடலாம் அது எம்டிஎஃப். இது ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் ஏற்கனவே ரீஸ்டோர் பண்ணிட்டேன். ரீஸ்டோர் ஆயிடுச்சா அப்படின்னு எப்படி பார்க்கறதுன்னா செலக்ட் டாட் ஃப்ரம் எம்எஸ்டிபி டாட் ரீஸ்டோர் ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு டேபிளில் பார்க்கலாம். எம்எஸ்டிபி டாட் ரீஸ்டோர் ஹிஸ்டரி ரீஸ்டோர் ஹிஸ்டரி எம்எஸ்டிபியில் போயிட்டு வருது. இப்போ இதில் தெரியுது பாருங்க உங்களுக்கு. இதை நீங்க கொரிய மாத்திக்கலாம். ஆர்டர் பை ரீஸ்டோர் டேட், ஆர்டர் பை டிசெண்டிங் அப்படின்னா லேட்டஸ்டா என்ன வருதோ அது வரும். இப்போ ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த டைம்ல. இது இந்த ஊர் டைம், அதனால அப்படி காமிக்கு 9:45 2024 09/27 9:45 இந்த டிபியை ரீஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. நம்ம டிபி வந்துருச்சா அப்படின்னு பார்க்கலல்ல. நம்ம பேக்கப் எடுத்தது டெஸ்ட் ரீஸ்டோர் டெஸ்ட் 1 எடுத்து நல்லா பாருங்க. டெஸ்ட் 1ஓட பேக்கப் எடுத்து இதே சர்வர்லயே இருக்கிற டெஸ்ட் 1 பேக்கப் எடுத்து டெஸ்ட் டிபி 1 இந்த பேரை நான் ரீஸ்டோர் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்க. இதே நேம்ல இன்னொன்று இருக்கு அண்டர்ஸ்கோர் 1 இன்னொரு டிபி கிரியேட் பண்ணி அதுல ரீஸ்டோர் பண்ணியிருக்கேன். இருக்கு இங்க வந்திருக்கான்னு பார்ப்போமா? இருக்கு பாருங்க பர்சன். இப்படி வெரிஃபை பண்ணலாம். இதை கொரிய நீங்க மாத்திக்கலாம். ஆர்டர் பை restore date பார்த்தீங்கன்னா
தலைகீழ வருதா, டிசெண்டிங்ல வருதா, ஃபர்ஸ்ட் லேஸ்ட், இது நீங்க என்ன காலம் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். பெரும்பாலும் டெஸ்டினேஷன் டெஸ்கோ டேட்டாபேஸ் நேம் கொடுப்போம். ஃபுல்லாக நான் டைப் பண்ணல பாருங்க, இன்டெலிஜென்ஸ் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. ஆர்இஎஸ் அது பாருங்க, இப்படியே அப்பாரோ டவுனோட யூஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் நீங்க என்ன வேணுமோ. இதுல ரீஸ்டோர் டைப் பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் பேக்கப் தான் நான் ரீஸ்டோர் பண்ணியிருக்கேன். நம்ம டிஃபரன்ஷியல் பேக்கப்னா என்ன, லாக் பேக்கப்னா என்ன, அதை நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம 3 பேக்கப் எடுக்க போறோம் பாருங்க. ஃபுல் பேக்கப் எடுக்கிறேன். டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ரீஸ்டோர் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் ஃபுல் டாட் பிஏபி. ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறேன். இது ஃபுல் பேக்கப். அடுத்து லாக் பேக்கப், டிஃபரன்ஷியல் பேக்கப். இது ஃபுல் ரெக்கவரி மாடல் இல்லை, சிம்பிள்ல இருக்கிறதுனால ரைட் டெம்ப் ஃபைல் எங்க இருக்கு, டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ரீஸ்டோர் அண்டர்ஸ்கோர் ஒன் அண்டர்ஸ்கோர் டிஃப் டாட் பிஏபி. டிஃப்னு கூட கொடுத்துக்கலாம், மீனிங்ஃபுல்லா இருக்குது. என்ன பேர் கொடுத்து உங்க பேரை கொடுத்தாலும் கூட ஒர்க் ஆகும். ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறேன், காப்பி பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரீன்ல வச்சுக்கிறேன். இப்போ ஃபுல் பேக்கப் எடுக்க போறோம், டிஃபரன்ஷியல் பேக்கப் எடுக்க போறோம். இப்போ இதை நான் லாக் பேக்கப் எடுக்க முயற்சி பண்ணாலும் வராது, ஏன்னா ஃபுல் ரெக்கவரி மாடல் வந்து சிம்பிள் இருக்கு. இப்போ நான் என்ன ஃபுல் மாத்துறேன் சார், ஃபுல் மாத்திட்டு லாக் பேக்கப்பும் எடுக்க போறேன். ஃபுல் மாத்திட்டேன்னா இப்போ வந்து ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன் ஃபுல் ரெக்கவரி மாடல்ல இருக்குல்ல, இனிமே நம்ம லாக் பேக்கப் எடுக்கலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி போயிட்டு பேக்கப் டிரான்சாக்ஷன் லாக் வருது பாருங்க. ரிமூவ் சில டெம்ப் டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ரீஸ்டோர் அண்டர்ஸ்கோர் ஒன் லாக் டாட் டிஆர்எம். ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறேன், காப்பி பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ல எல்லாமே போட்டுக்கிறேன். 18வது புரியல என்னன்னா 18. இப்போ மூணுமே நான் எடுக்க போறேன். ஃபுல் பேக்கப் எடுக்க போறேன், லாக் பேக்கப் எடுக்க, டிஃபரன்ஷியல் பேக்கப் எடுக்க போறேன், லாக் பேக்கப் எடுக்க போறேன். சி டெம்ப், ஓகே. சி டெம்ப்ல டேட் மாடிஃபைடு பாருங்க, லேட்டஸ்டா உள்ளது இதுதான் இருக்குது. இப்போ வந்து 9:52 PM. இப்போ நான் ஃபுல் பேக்கப் எடுக்க போறேன். ஃபுல் பேக்கப் எடுத்துருச்சா, வந்துருச்சு பாருங்க. அடுத்து டிஃபரன்ஷியல் பேக்கப் எடுக்க போறேன். ரெண்டு டேபிள் இருக்கு. என்ன பண்ண போறேன், டிஃபரன்ஷியல் பேக்கப் எடுக்கிறதுக்கு முன்னால இதை டெலீட் பண்ணிடுறேன். எம்ப்ளாயி டெஸ்ட்டுங்கிறத இந்த டேபிள டெலீட் ஆயிடுச்சா. இப்போ இந்த டிபியில் என்ன இருக்குது, எம்ப்ளாயி டெஸ்ட் போச்சு, பர்சன் மட்டும்தான் இருக்கு, ஒரே ஒரு டேபிள் தான் இருக்கு. இப்போ நான் டிஃபரன்ஷியல் பேக்கப் எடுக்க போறேன். கம்ப்ளீட் ஆயிடுச்சா, போய் பாருங்க டிஃபரன்ஷியல் வந்துருச்சா. இப்போ அடுத்து இந்த இன்னொரு டேபிள் இருக்குல்ல, சாம்பிளுக்கு இப்படி ஆக்சுவலா இருக்காது, நிறைய டேபிள்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு டேபிள் தான் ஏதாவது இதாகும்.
அங்கே ப்ராக்டிஸ்க்கு லேப் பண்ணுறதுக்காக இப்படி செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதை டெலீட் பண்ணுறேன். சரி, ரிவர்ஸாக பண்ணிட்டேன். தானே, ஓகே. 17 நிறைய விண்டோ ஓப்பன் பண்ணி சொன்னாவே இந்த பஞ்சாயத்து. 18 ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லாக் பேக்கப் எடுத்துட்றேன். லாக் பேக்கப் எடுத்துட்டேன்னா லாக் பேக்கப் வந்துருச்சு. இப்போ நான் போய் இதை டெலீட் பண்ணுறேன். டெலீட் ஆயிடுச்சா, பர்சன்ட் டேபிளும் காண போச்சு. டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து இப்போ இங்கே வந்து ரீஸ்டோர் பண்ண போகிறேன். ரீஸ்டோர் டாஸ்க், ரீஸ்டோர் டேட்டாபேஸ். வரிசையாக அங்கே எடுத்தது எல்லாமே வருது பாருங்க. நைன் 54க்கு ஒரு பேக்கப் எடுத்திருக்கேன் கடைசியாக. இப்போ 9:52க்கு ஒன்று எடுத்திருக்கேன். 9:52 21 செகண்ட்ஸ், 9:52 58 செகண்ட்ஸ், 9:54 05 செகண்ட்ஸ். இப்படி அதே டேட்டாபேஸில் இப்போ நான் ரீஸ்டோர் பண்ணி பல எப்படி கொண்டு வரணும். இப்போ பார்த்தா டேபிள்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எந்த டேட்டாபேஸ் ரீஸ்டோர் பண்ணுறது கரெக்டானு பார்த்துக்குங்க. டெஸ்ட் ரீஸ்டோர் தான் பண்ண போகிறேன். இங்கே பாருங்க, ரீஸ்டோர் டு எந்த பேக்கப் கடைசியா எடுத்ததுங்கிறதையும் சொல்லுது பாருங்க. இது இதே சர்வர்ல நான் இது பண்ணா இதை நான் அப்படியே டிக் டெக் டெக்னு பண்ணி பண்ணலாம். இதே கான்செப்ட் வேற டேட்டாபேஸ்ல போய் நான் பண்ணணும், வேற சர்வர்ல அப்படின்னா அந்த டிவைஸை போய் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி சில டெம்ப்ல ஃபுல் பேக்கப், லாக் பேக்கப், இன்னொன்று என்ன டிஃபரன்ஷியல் ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துருங்க. வராது ஒரு சில நேரம். வெல் டிஃபரன்ஷியல் லாக் மூணையுமே சூஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டான ஃபைல் தானே? டிலாக் டிஃப் ஃபுல் ஓகே, கரெக்ட் தான். இப்போ கிளிக் ஓகே. இப்போ நான் கிளிக் ஓகே. இப்போ நம்ம இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே வருது. இது என்ன அட்வான்டேஜ்னா, அதே சர்வர்லயே நீங்க ரீஸ்டோர் பண்ண போறீங்க. அதே சர்வர்ல டேட்டாபேஸ் பேக்கப் எடுத்துட்டு ரீஸ்டோர் பண்றீங்கன்னா நீங்க எந்த ஃபைலையும் சூஸ் பண்ணவே விட மாட்டது பாருங்க. சூஸ் பண்ண விடும். சூஸ் பண்றதுக்கு முன்னாலே நம்மளுக்கு வந்துச்சுல இது. இப்போ நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் வருது பாருங்க. இந்த ஃபுல் பேக்கப் இருக்கு, டிஃபரன்ஷியல் பேக்கப் இருக்கு, டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப் இருக்கு, எந்த சர்வர், எந்த டிபி, ஃபர்ஸ்ட் எல்எஸ்என் என்ன, லாஸ்ட் லாக் சீக்வன்ஸ் நம்பர் என்ன, செக் பாயிண்ட் எல்எஸ்என் என்ன, ஃபுல் எல்எஸ்என் என்ன, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு ஃபுல் பேக்கப், எப்போ முடிஞ்சிச்சு, எப்போ டிஃபரன்ஷியல் பேக்கப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எப்போ முடிஞ்சிச்சு, எப்போ லாக் பேக்கப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எப்போ முடிஞ்சிச்சு, எவ்வளோ சைஸு, எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க. யாரு அந்த எந்த யூசர் வழியா அந்த பேக்கப் எடுத்துச்சு. ஒருவேளை எக்ஸ்பைரேஷன் செட் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வேல்யூ வரும். ஒரு 10 நாள்ல அது எக்ஸ்பயர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம். நான் என்ன பண்ண போறேன், ஒரிஜினல் ஃபைலும் சி டெம்போ டெஸ்ட் ரீஸ்டோர்ல தான் இருக்கு. அதுல அதே சர்வர்லயே நான் பண்றேன். நம்ம ரீஸ்டோர் பண்றது அதே இடத்துல தான் பண்ண போறோம். இல்ல மாத்திரம் அப்படின்னா மூவ்னா அந்த டிக் பண்ணி மாத்தலாம் வேற பாத்துக்கு. இப்போ ரீஸ்டோர் வித், இப்ப நான் ஸ்கிரிப்ட் எடுக்கிறேன். எப்படி வருது பாருங்க. ஒரு இதை நம்ம ஸ்கிப் பண்ணலாம். இந்த இருக்குல்ல டெய்ல் லாக் பேக்கப் தேவையில்ல, நம்ம எடுத்துடலாம். ரீஸ்டோர் டேட்டாபேஸ் நேம் ஃப்ரம் டிஸ்க்.
வித் இது நீ கொடுக்காம கூட தேவையில்ல, நோ ரெக்கவரி. இப்போ நான் வந்து இது ஏங்க நோ ரெக்கவரி கொடுக்கணும்னா, இதுக்கப்புறம் நான் டிஃபரன்ஷியல் பேக்கப் ரீஸ்டோர் பண்ண போறேன். இங்கேயும் நான் ஏன் நோ ரெக்கவரி கொடுக்குறேன்னா, அதுக்கப்புறம் லாக் பேக்கப் ரீஸ்டோர் பண்ண போறேன். இங்க ஏன் நோ ரெக்கவரி நான் கொடுக்கல அப்படின்னா, பை டிஃபால்ட் ரெக்கவரி ஆன்லைன்ல கொண்டு வந்துடும். இது ஒட்டுக்காவும் ரன் பண்ணலாம், 1 by 1 ரன் பண்ணலாம். நான் உங்களுக்கு 1 by 1 ரன் பண்ணி காமிக்கிறேன். Nice. query. ஏதோ எரர் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரீஸ்டோரிங்னு வரணும், வரல. டெஸ்ட் ரீஸ்டோர் ஒன் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி எரர் வரும். எக்ஸ்க்ளூசிவ் அக்சஸ் குட் நாட் பி ஆப்டைன் பிகாஸ் த டேட்டாபேஸ் இஸ் இன் யூஸ். என்ன சொல்லுது, இந்த டேட்டாபேஸ் வந்து யூஸ்ல இருக்கு. நம்ம ஏகப்பட்ட விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுல எங்கேயோ ஒன்று யூஸ் ஆயிருக்கு. அதனால எக்ஸ்க்ளூசிவ் அக்சஸ் குட் நாட் பி அப்டைன். ரீஸ்டோர் பண்றதுக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு அக்சஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஃபெயில் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று சிங்கிள் யூசர்ல எடுக்கலாம், இல்லை கில் பண்ணலாம் யாருன்னு இந்த டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்றாங்களோ. 2 வழி இருக்கு. நான் சிங்கிள் யூசர்ல எடுக்கிறேன். ஆல்டர் டேட்டாபேஸ் நேம் டெஸ்ட் அண்டர்ஸ்கோர் ரீஸ்டோர் அண்டர்ஸ்கோர் 1 சிங்கிள் யூசர் வித் ரோல் பேக். ரன் பண்றேன். இது ஆக்சுவலா என்ன பண்றோம், இதே சர்வர்ல இதே டேட்டாபேஸ் நான் ரீஸ்டோர் பண்றேன். வித் ரீப்ளேஸ் கொடுத்துருவோம். இப்போ ஓடுதான்னு பாருங்க. முடிஞ்சிச்சு பாருங்க. ரீஸ்டோரிங்னு வரும், ரீஸ்டோர் ஆகிறப்ப இது நல்லா பார்த்துக்குங்க. இப்படியும் செக் பண்ணலாம், இங்க நீங்க இந்த மெசேஜஸ் மூலமாவும் செக் பண்ணலாம். இது ரொம்ப சைஸ் சின்னதுங்கிறது டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா வராது இந்த ரீஸ்டோரிங். நான் என்ன பண்ணியிருக்கேன், ரீஸ்டோரிங் வரும். ஏன்னா நம்ம நோ ரெக்கவரி மோட்ல தானே ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். ரெக்கவரி மோட்ல போனாதான் இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி இருக்காது. இப்போ நோ ரெக்கவரில் இருக்கு. இப்போ நான் இப்போ ஒரு பேக்கப் ஃபைல் ரீஸ்டோர் பண்ணிட்டேன். நம்ம ரீஸ்டோர் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கலாமா? start from msdb dot restore history by store data. நீங்க தெரியலன்னா கூட நீங்க ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர் அடிச்சீங்கன்னா வரும். இந்த இருக்கு பாருங்க, டெஸ்ட் ரீஸ்டோர் 1ல 10 மினிட்ஸ்ல முடிய போகுது. நம்ம ரீஜாயின் பண்ணிக்கலாம் முடிஞ்ச பிறகு. 10 ஒரு பேக்கப் மட்டும் ரீஸ்டோர் ஆயிருக்கு. டயத்தை பாருங்க, கரெக்டா 10. இங்க பாருங்க, இப்போ 10 1 ஆகுது. டைமை கூட வச்சு நீங்க பார்க்கலாம். இது என்ன பேக்கப்னா ஃபுல் பேக்கப். ரீப்ளேஸ் நான் பண்ணியிருக்கேன், ரெக்கவரி மோட்ல நான் எடுக்கல. ரெக்கவரி மோட்னா ஆன்லைன்ல வந்துடும், இந்த மாதிரி ரீஸ்டோரிங்னு வராது. இதை வச்சு நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் இந்த கொரிய வச்சு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன், இந்த இதை ரன் பண்ண போறேன். கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்க. இங்க போய் பார்க்கலாமா, டிஃபரன்ஷியல் பேக்கப் ரீஸ்டோர் ஆயிடுச்சான்னா. நம்ம ஒரு இதை செக் பண்ணாம விட்டோமே. நம்ம ஆன்லைன் எடுத்தா தான் செக் பண்ணலாம், ரீஸ்டோரிங் மோட்ல இருக்கு. இப்போ பாருங்க, இது டிஃபரன்ஷியல் பேக்கப் ரீஸ்டோர் டைப் டி அப்படின்னா ஃபுல்லு. இது வந்து எல் எல் அப்படின்னா டிஃபரன்ஷியல். இப்போ அடுத்து டிஃபரன்ஷியல் பேக்கப் ரீஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ லாக் பேக்கப் ரீஸ்டோர் பண்ண போறேன். இப்போயும் நான் போய் எடுத்து பார்க்குறேன், எடுக்க விடுதான்னு பார்த்தீங்கன்னா எடுக்காது. ரீஸ்டோரிங் மோட்ல இருக்கப்ப அக்சஸ் பண்ண முடியாது. யூ won't be able to access the database whichever in restoring state. இப்போ நான் என்ன பண்ண போறேன், லாக் பேக்கப் ரீஸ்டோர் பண்ண போறேன். இப்போ ஆன்லைன்ல எடுக்க போறேன். இங்க நோ ரெக்கவரி நான் கொடுக்கல பாருங்க. பை டிஃபால்ட்டா ரெக்கவரி மோடு, அதனால நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும்னு தேவையில்லை. நோ நீட் டு ஸ்பெசிஃபை எக்ஸ்பிளிசிட்லி. இந்த மாதிரி ரெக்கவரி அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும்னு தேவையில்லை, டிஃபால்ட்டே அதான். ரன் பண்றேன்.
வெரி குட். முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இதை போய் நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா அந்த ரீஸ்டோரிங் ஓடிடணும். ஓடிச்சான்னு பார்க்கலாமா? ஓடிடுச்சு. எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்குறேன். வெர்ஷன் மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் டெலீட் பண்ணோம்ல, அது ஏன் வரல அப்படின்னா, நம்ம ஃபுல் பேக்கப் எடுத்தோம், அப்போ அந்த டேபிள் வந்திருக்கும். ஒருவேளை ஆன்லைனில் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் டிஃபரன்ஷியல் பேக்கப் ரீஸ்டோர் பண்ணேன். டிஃபரன்ஷியல் பேக்கப் ரீஸ்டோர் பண்ணுறப்ப நம்ம டிஃபரன்ஷியல் பேக்கப் எடுக்கிறப்ப அந்த டேபிள் இல்லை. இப்போ என்ன ஸ்டேட்ல இருந்துச்சு? இந்த டேபிள் இல்லாத ஸ்டேட்ல இருந்துச்சு. இந்த எம்ப்ளாயி டெஸ்ட்டுங்கிறத டெலீட் பண்ணிட்டோம் ஃபுல் பேக்கப் எடுத்தோன்னே. அப்போ டிஃபரன்ஷியல் பேக்கப்ல என்ன இருக்கும்? இந்த எம்ப்ளாயி டெஸ்ட் இல்லாம தான் இருந்திருக்கும். அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே அப்படியே லாக் ஆயிடுச்சு. இப்போ எம்ப்ளாயி டெஸ்ட் வரலையா? அடுத்து என்ன பண்ணேன்? லாக் பேக்கப் எடுத்தேன். லாக் பேக்கப் எடுத்துட்டு இந்த டேபிளை டெலீட் பண்ணேன். இப்போ நான் இதை ரீஸ்டோர் பண்ணிட்டு இங்கே வந்துருச்சு பாருங்க, பர்சன்கிற டேபிள். நீங்கள் இதை கொஞ்சம் இப்போ லேப் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க. ஃபுல் பேக்கப் எடுங்க, ஏதாவது ஒன்று ட்ராப் பண்ணுங்க, ரீஸ்டோர் பண்ணுங்க, அது வரும். ஃபுல் பேக்கப் எடுங்க, ஏதாவது ஒன்று ட்ராப் பண்ணுங்க, எதையுமே ட்ராப் பண்ணாமல் டிஃபரன்ஷியல் பேக்கப் எடுத்துட்டு அப்புறம் ட்ராப் பண்ணிட்டு திருப்பி டிஃபரன்ஷியல் பேக்கப் ரீஸ்டோர் பண்ணுங்க, வந்துடும். அதான் நீங்கள் என்ன பேக்கப் எடுத்தீங்கன்னாலும் அந்த என்ன ஸ்டேட்ல எடுத்தீங்களோ அது இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக உள்ள வந்துடும் டேட்டாபேஸில். இப்போ நான் இங்கே போய் பார்க்குறேன். என்ன எல்லுன்னு இருக்கு பாருங்க லாக் பேக்கப்புக்கு. டிஐஎல். டின்னா ஃபுல் பேக்கப்பு ரீஸ்டோர் டைப்பு, ஐன்னா டிஃபரன்ஷியல் பேக்கப், எல்லுன்னா லாக் பேக்கப். என்னென்ன டைம்ல ரீஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறது. இது உங்க கொரியை நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரீஃப்ரேம் பண்ணிக்கிங்க. இப்போ இது மாதிரி நீங்க என்ன பேக்கப் எடுத்தாலும் ரீஸ்டோர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இதுல இது ஃபுல்லா ரெஃபர் பண்ணிக்கிங்க. இது ஜிஐலையும் இருக்கும், இதுலயும் இருக்கும், கொரியிலையுமே இருக்கும், ரெண்டுலையுமே இருக்கும். நான் என்ன பண்றேன், இந்த டேட்டாபேஸை பேக்கப் எடுக்கிறப்ப உங்களுக்கு டைப் சூஸ் பண்ணணும்ல, அது மாதிரி ரீஸ்டோர்ல பாருங்க. நார்மலா டேட்டாபேஸ் பேக்கப் இருந்தா இதை சூஸ் பண்ணுவீங்க. ஃபைல்ஸ் அண்ட் ஃபைல் குரூப்ஸ்னா இது. டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப்புக்கு நீங்க ஒரு சில நேரங்கள்ல இங்க போய் தான் வரணும். இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன்ல இங்க இருந்தீங்கன்னா வந்துடுது. இன்னொன்னு பேஜ் பேக்கப்னு ஒன்று இருக்கு. அது நானும் செஞ்சது இல்லை, இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா எப்போ லேட்டஸ்டா லாஸ்ட் டேட்டாபேஸ் பேக்கப் எடுத்துக்கோங்கிறது இங்க படிக்கலாம். 27/9/2024 9:52 PM நான் எடுத்திருக்கேன். எப்போ லாக் பேக்கப் எடுத்திருக்கேன்னா 27/9/2024 9:54 PM எடுத்திருக்கேன். இப்படியும் பார்க்கலாம். எது பேக்கப்போட டைமிங்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்எஸ்டிபி டாட் டாட் பேக்கப். இந்த இருக்கு பாருங்க ஏகப்பட்ட ஃபைலு. இதை ஜாயின் பண்ணி நீங்க எடுக்கலாம். பேக்கப் ஃபைல் குரூப், பேக்கப் ஃபைலு, பேக்கப் மீடியா செட்டு, மீடியா ஃபேமிலி, நாளையுமே ஜாயின் பண்ணி நீங்க எடுக்கலாம். ஒன்று ஒன்றுக்குமே ஒரு ஒரு இது இருக்கும். பேக்கப் செட் ஐடியை வச்சு ஜாயின் பண்ணலாம். நீங்க எப்போ பேக்கப் எடுத்திருக்கு, எப்போ ஃபினிஷ் ஆயிருக்கு, இந்த இருக்கு பாருங்க. என்ன கேம்பேட்டபிலிட்டி லெவலு, ஃபுல் பேக்கப்பா, லாக், டிஃபரன்ஷியல் பேக்கப்பா, லாக் பேக்கப்பா. இது ஃபைல் பேக்கப் நம்ம எடுத்தோம்ல ப்ராக்டிஸ். ஃபைல் பேக்கப் இது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க என்ன ரெக்கவரி மாடல்ல இருந்துச்சு. Select star from msdb dot dot backup file group. என்னென்ன ஃபைல் இருக்கு, ஃபைல் குரூப் பேர் என்ன, அது டிஃபால்ட்டா, அது ரீட் ஒன்லில இருக்கா, என்ன இந்த இன்ஃபர்மேஷன் ஃபைல் குரூப் சம்பந்தமான இல்லை அனைத்து இன்ஃபர்மேஷனும் இங்க நீங்க எடுக்கலாம். பேக்கப் மீடியா ஃபேமிலி இங்க தான் வந்து
எந்த பாத்துல நீங்க பேக்கப் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். எந்தெந்த பாத்துல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க பாருங்க. நம்ம ரீஸ்டோர் பண்ணது இந்த 3 தானே பண்ணோம். சி டெம்ப், பேக்கப், மீடியா ஃபேமிலி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆஃபம் பேக்கப் மீடியா செட். இது நான் இது பண்ணதில்ல. இது என்ன பர்பஸ் அப்படிங்கிறது இன்டர்னல்ஸா இருக்க மாட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஆஃபம் பேக்கப் செட் நான் பார்த்துட்ட மாட்டிருக்கு. ஓகே, இது கொஞ்சம் பாருங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி. இதான் இவ்வளோ டேபிள்ஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்னு பார்த்தோம், எப்படி ரீஸ்டோர் எடுக்கிறதுன்னு பார்த்தோம், நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஃபேஸ் பண்ண எரரையும் எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு பார்த்தோம். அந்த எரர் என்னன்னா, எரர்லேயே கம்ப்ரஸ்னு வந்துச்சு. அது எந்த பாத்துல நீங்க வச்சிருக்கீங்களோ ஃபைலு, அந்த டிரைவ்ல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், கம்ப்ரஸ் திஸ் டிரைவ் டு சேவ் திஸ் ஸ்பேஸ். இதை அன்செக் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். இது ரொம்ப சைஸ் பெருசு, அது கொஞ்சம் டைம் ஆக மாட்டிருக்கு. இது மாதிரி தான் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இது மாதிரி செஞ்ச பிறகு நீங்கள் பேக்கப் இது ரீஸ்டோர் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதான் லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஃபேஸ் பண்ண எரரோட ஃபிக்ஸ் இது. இது கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி. இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம இன்னைக்கு வந்து அக்சஸ் யூசர் லாகின் என்னென்ன ரோல்ஸ் இது பார்க்கலாம்னு பார்த்தேன். சரி, இது ரீஸ்டோர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. சரி, இதை கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஷெட்யூல் படி இன்னைக்கு வந்து நம்ம இது பார்க்கணும், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், யூசர் ரோல்ஸ், பர்மிஷன், ஆத்தன்டிகேஷன். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரீஸ்டோர் வெரிஃபை ஒன்லி, ரீஸ்டோர் ஃபைல் லிஸ்ட் ஒன்லி பார்த்தோம், ரீஸ்டோர் வெரிஃபை ஒன்லி நான் பார்க்கலையா. ரீஸ்டோர் வெரிஃபை from is equal to restore verify only from disk. Backup set on